தஞ்சாவூரில் 1000 ஏக்கர் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்திருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். நெற்பயிர்களுக்கு நிவாரணம் வழங்கவும் வாய்க்கால்களை தூர்வாரி கரைகளை பலப்படுத்தவும் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். இதுகுறித்தான அண்மைச் செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். நீர்நிலை ஆக்கிரமிப்புகளும் அகற்றப்படாததால் தாங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளனர். நெற்பயிர்களுக்கு நிவாரணம் வழங்கவும் வாய்க்கால்களை தூர்வாரி கரைகளை பலப்படுத்தவும் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். 1000 ஏக்கர் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்திருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே 1000 ஏக்கர் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது. இதன் காரணமாக சோழகன்குடிக்காடு, நெம்மேலி, திப்பியக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் விளைநிலங்களில் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்திருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ள நிலையில் அரசு இதுகுறித்து நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இணைகிறார். சரவணன், வணக்கம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே தொடர் கனமழையால் மகாராஜபுரம், சமுத்திரம் மற்றும் நச்சினி ஆறுகளில் உடைப்பு ஏற்பட்டு 1000 ஏக்கர் நெற்பயிர் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை தெரிவித்து வருகின்றனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள ஒரத்தநாடு மற்றும் திருவேணம் தாலுகாவில் உட்பட்ட பகுதியான சோழகன்குடிக்காடு, நெம்மேலி, திப்பியக்குடி, பெயிண்டார்குடிக்காடு, திருநல்லூர், சங்கரநாதகுடிக்காடு, கிளாமங்கலம், வேதநாயகிபுரம், வடக்கோட்டை கிராமங்களில் 1000 ஏக்கர் நெற்பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றன. அதற்கான பராமரிப்பு பணியில் அப்பகுதியில் விவசாயிகள் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில் கடந்த சில நாட்களாகவே அப்பகுதியில் பெய்து வரும் தொடர் கனமழையால் மகாராஜபுரம், சமுத்திரம் மற்றும் வேதபுரி நஸ்பினி ஏரியும் காட்டாறுகளில் வீசுகின்றன. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சரவணன்.